Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening to all. பார்க்கலாமா? யார்ப்பா வாலைக்கும் படிக்கிறீங்க? சலாம். யாராவது புதுசு யாராவது படிங்கப்பா. ஓகேவா? யார் படிக்கிறீங்க? புதுசு யார் படிக்கிறீங்க? யார் புதுசாக படிங்கப்பா. படிங்கப்பா. நீ படிப்பா. அன்னைக்கு படிச்சாங்க. பீமா அன்னைக்கு படிச்சு நீ படிப்பா இன்னைக்கு. எஸ் சார். படி. பொறுமையா அழகா படிப்பா. படிப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னப்பா படிப்பா. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் UAE தெரியுமா இல்லையா? அபுதாபி தலைநகரமாக அமீரகம் சொல்லுவாங்க. இது அமீரகத்தின் யார் அவரு? மன்னரா? பிரசிடென்ட் சார். பிரசிடென்ட், தலைவர், அமீரகம் தலைவராக தான் பிரசிடென்ட். பேரு ஷேக் முகமது பின் சயீத். ஷேக் முகமது. அவருக்கு பராகுவே நாடு வந்து விசா கொடுத்துருக்குதா? ஆமா சார். பராகுவே நாடு எங்க இருக்குது? பராகுவே நாடு என்ன பண்ணிக்குது அவருக்கு? பராகுவே நாடு என்ன பண்ணிக்க அவருக்கு? சார் அம்பாசிடர் பதவி கொடுத்துருக்காங்க. பராகுவே நாடு அவருக்கு அம்பாசிடர் பதவி முடிவடைகிற காலத்துல மெடல் கொடுத்துருக்காங்க சார். தூதுவர் பராகுவே நாடு தூது என்ன பண்ணிக்கிறார்? அவருக்கு பதக்கம் அளித்திருக்கிறார். பதக்கம் அளித்து மரியாதை செய்துள்ளார். அளித்து மரியாதை செய்துள்ளார். உலகத்திலே வந்து ஒரு காலத்துல வந்து மைக்ரேஷன் சிட்டி சொல்லுவாங்களா இல்லையா? இடப்பெயர் நகரமா இருந்தது லண்டன் இருந்தது. இன்னைக்கு அதிக அளவு இடப்பெயர் நகரமா எது தெரியுமா? துபாய் தான். மைக்ரேஷன் சிட்டி. உலகத்துக்கு அத்தனை பேரை நோக்கி போறாங்க. துபாய் மைக்ரேஷன் சிட்டி அதான் இடப்பெயர் நகரமா இருக்குது. இடப்பெயர் நகரமா மாறி இருக்குது. முக்கியமானது. பராகுவே நாடு எங்க இருக்குது? சவுத் அமெரிக்கா சார். சவுத் அமெரிக்காவில் இருக்குது. தலைநகரம் என்ன தெரியுமா? பராகுவே நாட்டை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. பராகுவே வந்து பிரேசில் கிட்ட தென் அமெரிக்கா இருக்கு. தலைநகர் என்ன? தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்குது. தலைநகர் என்னப்பா? அதுவும் தேன்னுமா நம்ம? அசூன்சியான் சார். எதுப்பா? அசூன்சியான். அசூன்சியான். அசூன்சியான் தலைநகர். முக்கியமான நாடுப்பா பராகுவே நாடு. அந்த நாட்டினுடைய தூதுவர் UAE அமீரக நாட்டினுடைய தலைவர் அல்லது மன்னருக்கு பதக்கம் மற்றும் மரியாதை செய்துள்ளார். இரண்டாவது பாயிண்ட். UN ஆண்டுதோறும் மே 25 முதல் மே 31 வரை சுயாட்சி அல்லாத பிரதேசங்களில் மக்களுடன் சர்வதேச ஒற்றுமை வாரத்தை ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் சார் ஆண்டுதோறும் மே 25 முதல் மே 31 வரை. 25 முதல் 31 வரைக்குமா? ஆமா சார். 31 வரை என்ன கொண்டாடுறாங்க? சுயாட்சி அல்லாத பிரதேசங்களில் மக்களுடன் சர்வதேச சுயாட்சி. இந்தியாலாம் ஒரு சுயாட்சி பார்த்தோம். ஜனநாயகம் முக்கியமாச்சு. சுயாட்சி இல்லாத பகுதிகளின் என்னப்பா? சுயாட்சி இல்லாத பகுதிகளின் பிரதேசங்களின் மக்களுடன் சர்வதேச ஒற்றுமை வாரத்தை. மக்களின் சர்வதேச ஒற்றுமை வாரம். சுயாட்சி இல்லாமல் சில இடங்கள்லாம் ராணுவ ஆட்சி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இடத்துல சுயேட்செல்லாம் இல்லாத பகுதிகளினுடைய மக்களின் ஒற்றுமை வாரமா கொண்டாடுறாங்க. யூனிட்டி. அவங்களுடைய செயல்பாடுகளை மேம்படுத்துவது. புரியுது? இந்த பாயிண்ட் புரியுதா? சுயாட்சின்னா ஜனநாயகம் இல்லாமல் சில இடத்துல ராணுவம் இருக்கும். சில இடத்துல ஓட்டி போட விட மாட்டாங்க. அந்த பகுதிகளெல்லாம் வந்து அந்த மக்களுக்காக சுயாட்சி கிடைப்பதற்காக பாடுபடு. சுயாட்சினா என்ன? சுயராஜ்யம் கிடைக்க பாடுபடுகின்றது. மூணாவது பாயிண்ட். உலக
எக்கு சங்கத்தின் கூற்றுப்படி ஏப்ரல் 2024 நேர்முறையான வளர்ச்சியை பதிவு செய்யும் உலகின் முதல் 5 கச்சா எஃகு உற்பத்தியாளர்களில் இந்தியா மட்டுமே. எஃகு அமைப்புப்பா இந்தியா 2வது இடம்பா. இந்தியா 2வது இடத்துல இருக்குது. எஃகு ரொம்ப முக்கியமானது தெரியல. தொழிற்சாலைகள், கட்டமைப்புகள், சாலைகளை எஃகு முக்கியமான பங்கு வகிக்குது. எஃகுனா ஸ்டீல், எஃகு முக்கிய பங்கு வகிக்குது. அதுல இந்தியா 2வது இடத்துல இருக்குது தெரியுங்களா. எஃகு முக்கிய பங்கு. ஸ்டீல் சிட்டி அது தமிழ்நாட்டுல சேலம். சேலம். ஸ்டீல் சிட்டி சேலம். அந்த மாதிரி ஸ்டீலை முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டீலுக்காக ஒரு அமைப்பு, என்ன அமைப்பு இருக்குது இந்தியாவிலே? ஸ்டீலுக்காக ஒரு அமைப்பு இருக்குப்பா. அது பேர் தான் SAIL, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். முக்கியமான. அடுத்த பாயிண்ட்பா. 10வது உலக நீர் மன்றம். 10வது உலகத்துல தண்ணீர் தான் அடுத்த உலக போர் காரணம் சொல்றாங்க. 10வது தண்ணீர் மாநாடா? ஆமா சார். எங்க இந்தோனேஷியா நடக்க போகுது. பாலியில மாநாடு. பலின்னு சொல்லுவாங்க. 2 எழுதிக்கலாம். தமிழ்ல பலினே தான், பாலினே தான். பாலியில இந்தோனேஷியா நடக்க போகுது. தண்ணியுடைய முக்கியத்துவம் என்ன, தண்ணி எப்படி பாதுகாக்கணும், ஓகேவா? ஏன்னா பனியாறுகள்லாம் காஞ்சி போறது ரொம்ப ஆபத்தானது, ஓகேவா? அப்ப எப்படிலாம் தண்ணீருடைய பாதுகாப்பு இருக்கணும், தண்ணீருடைய தேவை எப்படி குறைக்கலாம், இதை பத்தி ஒரு மாநாடு, 10வது தண்ணீர் மாநாடு, நீர் மாநாடு இந்தோனேஷியாவில் பலி நடக்க போகுது. இந்தோனேஷியா பத்தி முதல்ல சொல்லியிருக்கிறேன். தீவுகளின் கூட்டம், இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு நாடு. அப்புறம் நாம் அதுல ஒரு நாடா இருந்தது. இப்ப ரீசெண்டா என்ன சொல்றாங்க, அணிசேரா நாடுகளே. ரீசெண்டா நடந்தது என்ன, அங்க ஒரு முக்கியமான சேட்டலைட்டை யார் அமைக்கிறா? உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் அமைக்கிறாரு அங்க சேட்டலைட்டை. நீ பார்த்தோம், யார் அமைக்கிறா? யாருப்பா? டெல்சாவுடைய நிறுவனர் யாரு? எலான் மஸ்க். எலான் மாஸ்க் அங்க தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் மூலயமா அங்க என்ன ஸ்டார்லிங்க் மூலயமா அங்க முக்கியமா கொண்டு வரா. இது முக்கியமான பாயிண்ட் தெரியுங்களா? எழுதிக்கோங்கப்பா. UAE அமீரத்தின் தலைவர் ஷேக் முகமதுக்கு பராகுவே நாடு தூதரன் மூலயமாக அவருக்கு பதக்கம் மரியாதை பண்ணியிருக்குது. அதே மாதிரி உலகத்துல எல்லா நாடுகளும் ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் இல்லாத நாடுகளுக்கு அந்த சுயாட்சி பகுதி இல்லாத மக்களினுடைய ஒற்றுமை வாரம் கொண்டாடுறாங்க. அது மே 25 to 31 வரைக்கும். அப்புறம் உலக எஃகு அமைப்பு இந்தியா உலக எஃகு உற்பத்தியில 2வது வகிக்குது. எஃகு இல்லை என்றால் உலகம் இல்லை மாதிரி தான். எஃகு தான் எல்லா உற்பத்தியும் அடிப்படையா இருக்குது. அப்புறம் 10வது தண்ணீர் மாநாடு பாலி இந்தோனேஷியா நடக்குது. இந்தோனேஷியா சிறப்பை பத்தி சொல்லியிருக்கிறேன், ஓகேங்களா? 4 பாயிண்ட் முக்கியம். இந்த வாரம் வியாழக்கிழமையே 10வது தமிழ் கேட்டிருக்கேன்ப்பா. வியாழக்கிழமை 10வது தமிழ், வெள்ளிக்கிழமை ஃபுல் மாடல் டெஸ்ட். எப்படி ஃபுல் மாடல் டெஸ்ட் மணி 9 மணி ஆகும். அதுக்கு தகுந்தாம ரெடியாக வந்துடுங்க. அதோட கன்க்ளூடட் ஆஃப் த கிளாஸஸ், ஓகேவா? பார்த்துக்கோங்க. படிக்க ஆரம்பிங்கப்பா. எல்லாம் நடத்திருக்கிறோம். முதல்ல நீங்க ரிவைன் பண்ணுங்க. முதல்ல போயிட்டு ரிவைன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு நடத்திருக்கோம். ரிவைன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஓகேவா? சொல்லுப்பா. இந்த எலான் மஸ்க் ஏதோ பாயிண்ட் சொன்னீங்களா சார், அது என்ன சார்? எலான் மஸ்க் தான் இந்தோனேஷியா சேட்டலைட். இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியாவுக்கு கம்யூனிகேஷன் தொடர்பை ஏற்படுத்துறாரு. ஸ்பேஸ் எக்ஸ்னு அவர் வச்சிருக்கிறாரு, தெரியுமா இல்லையா? விண்வெளி நிறுவனம். அதன் மூலம் ஏற்படுத்தும். இந்தோனேஷியா பத்தி நிறைய பார்த்தோம். நீ பராகுவை பத்தி பார்த்தோம், நீ அர்ஜென்டினா பத்தி பார்த்தோம், பிரேசிலை பத்தி பார்த்தோம். உலகத்தினுடைய நுரையீரல் எது? The lungs of the world. அமேசான் காடு இருக்குது. அமேசான் காடு பிரேசில், தென் அமெரிக்கால தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம கரெக்டா படிக்கணும். இதெல்லாம் நீங்க ரிவைன் பண்ணி பார்த்து நீங்க கொண்டு வந்தாலே எங்கேயோ போயிடலாம். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அந்த ஏற்பாடுகள் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டிருக்குப்பா. குரூப் 4 ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டிருக்குது. அதையும் பார்த்துக்கணும். டவுன்லோட் பண்ணி வந்துருச்சா சார்? இன்ஷாஅல்லாஹ் நான் ஊருக்கு போய் பாத்துக்கிறேன் சார். குரூப் 4 ஹால் டிக்கெட் பப்ளிஷ்ட் இன் தி
டிஎன்பிசி வெப்சைட் அதையும் பார்த்து. எழுதியாச்சு சார். ஓகேப்பா. அடுத்ததுப்பா பரீத். நெக்ஸ்ட். எஸ் சார். இந்தியா தனது துண்டாக்கப்பட்ட வான்வெளி நிர்வாகத்தை நாக்பூரில் வான்வெளி நிர்வாகம்பா. இந்தியாவில் வந்து ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தெரியுமா? எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ரிப்போர்ட் கிடையாது, விமானத்தை பத்தி தகவல் சொல்றது, விமான தகவல். ஓகேவா? அது இப்போ நாக்பூர்ல வரப்போகுது, ஒன்றிணைக்கப்பட்ட இது வந்து நாக்பூர்ல கொண்டு வர போறாங்க. நாக்பூர் 2 ஃபேமஸ். என்னன்னா ஃபேமஸ் நாக்பூர்ல? ஆரஞ்சு ஃபேமஸ். இன்னொன்று அங்கதான் வந்து RSS தலைமையிடம் இருக்குது. 2மே ஃபேமஸ் அங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நாக்பூர் அங்க வரப்போகுது. இப்போ அதுக்கு என்ன மிஷன் சொல்றாங்க? இந்த மிஷன் பேர் என்னப்பா? இஷான் சார். இஷான் மிஷன். இஷான் மிஷன் என்பது விமான செயல்பாடுகளை மேம்படுத்துவது. இஷான் மிஷன் என்பது விமான செயல்பாடுகளை மேம்படுத்துவது, இன்ஃபர்மேஷன் மற்ற விமான செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான அமைப்பு. விமான செயல்பாடுகளை மேம்படுத்துவதுதான் முக்கியமானது. மேம்படுத்துவது தான் முக்கியமான இஷான் மிஷன் தான் மேம்படுத்துவதுதான் முக்கியமான அதனுடைய கருப்பொருள். அடுத்ததுப்பா 6வது பாயிண்ட். வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக வங்காள விரிகுடால வந்து புயல், விரிகுடால வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா மாறி இருக்குது. வெஸ்ட் பெங்கால் கிட்ட இருக்குப்பா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலா மாறி இருக்குது. இந்த புயலுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? மணல். எங்க வெஸ்ட் பெங்கால வந்து குடிக்கொண்டிருக்குது, மேற்கு வங்காளம். புயலுக்கு பெயரிடும் வழக்கம் இருக்கு தெரியுமா? எப்ப வந்து இருக்குது? 2000 ஆண்டுக்கு. இப்ப இந்த புயலுக்கு பேர் என்ன? அரபில வந்து மணல். புயலுக்கு பேர் என்னப்பா? ரேமல் சார். ரேமல். ரேமல். அதோடைய பேர் ரேமல். புயலுக்கு பேர் ரேமல் வச்சிருக்காங்க. புரியுதா இல்லையா? புயலுக்கு பல்வேறு நாடுகள் பெயர் சூட்டு, அதையும் பார்க்கணும். புயலுடைய பெயர்கள் முக்கியம். இப்போ அந்த புயல் தான் முக்கியமானது. புயலின் பெயர்கள் முக்கியம். அதற்கு பெயர் சூட்டிய நாடு முக்கியம். அது எந்த நாடு வந்து அது பெயர் சூட்டுக்கு, அது முக்கியமானது. புயலின் பெயர்கள் முக்கியம். ஏதாவது பேர் கண்டிப்பாக கேட்பாங்க. ரேமல். ரேமல் என்பது அரபிச் சொல்ல மணல்னு பேரு. வெஸ்ட் பெங்கால் கிட்ட வங்காள விரிகுடால மையம் கொண்டிருக்கின்றது. அடுத்த பாயிண்ட்பா. அமிலங்கள் என்பது புரோட்டான்களை H+ அமிலம்பா. இல்ல அமிலத்துல புதுசா அமிலம் இருக்குது. அமிலங்களை வந்து சக்தி வாய்ந்த அமிலங்கள், வீரியம் குறைந்த அமிலம் இருக்குது. ஓகேவா? சக்தி இல்லாத சக்தி வாய்ந்த அமிலம் வந்து 2 அமிலம் தான். HCl. ஓகேவா? அதானே அமிலங்கள் முக்கியம். HCl, அப்புறம் சக்தி அமிலங்கள். அதான். அப்புறம் கந்தகத்துக்கு என்ன வாய்ப்பாடு? H2SO4. இது 2மே தான் சக்தி வாய்ந்தது. ஓகேவா? சல்பூரிக் அமிலம் தான் ரொம்ப முக்கியம். ஹைட்ரோகுளோரிக் நம்ம வயிற்றுல இருக்குது, ஹைட்ரோகுளோரிக். அப்புறம் சல்பூரிக் அல்லது கந்தக அமிலம். 2வதுதான் மிக மிக வீரியம் வாய்ந்தது கந்தக அமிலம். இதனுடைய அளவு எப்படி பண்றாங்க? pH உடைய அளவு வச்சு அளக்குறாங்க. தெரியல. pH உடைய நடுநிலை அளவு 7. இதை வந்து கொண்டு வந்தவர் யாரு? சாரன் சிங் தான் கொண்டு வந்தார். இந்த pH அளவு கொண்டு சாரன் சிங். நடுநிலை தான் pH. pH கம்மியானா அது அமிலம், குறைந்தால் என்ன அமிலம், அதிகமானால் காரம் உப்பு. குறைந்தால் அது அமிலம், அதிகமானா அது காரம் உப்பா மாறிடும்.
ஓகேவா? இது இப்போ கொண்டு வரப்பட்ட அமிலத்தின் பேர் என்ன? புதுசாக கண்டுபிடிச்சாங்க. என்ன அது அமிலத்தின் பேர் என்ன? இந்த அமிலத்தின் பேர் என்னப்பா? ஃப்ளூரோ ஆன்டிமோனிக். என்னது? ஃப்ளூரோ ஆன்டிமோனிக் ஆசிட் சார். ஃப்ளூரா ஆன்டிமோனிக் இருக்குப்பா. ஃப்ளூரா ஆன்டிமோனிக் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரெண்டு சேர்ந்த கலவை. இது கலவை வந்து மிக வீரியமா இருக்கு. கலவை வந்து வீரியமிக்க அமிலமா இருக்கு. இதுல பிஹெச் அளவு தான் முக்கியம். அப்புறம் லிட்மஸ் தாளை பயன்படுத்துவாங்க. அதுவும் எழுதிக்குதான் ஜிகே. லிட்மஸ் தாள் எதுக்கு பயன்படுத்தப்படும்? அமிலமா காரமான்னு சொல்லி 2 கலர் கொடுக்கும் தாள். ஓகேவா? 2 கலர்னா இத ஒண்ணு வந்து நீலம், ரெண்டுமே கொடுக்கும். நீலம், நீலத்தை சிவப்பு நிறமா மாற்றும். நீலம் ஆரஞ்சு கொடுக்கும். லிட்மஸ் தாள் இதான் முக்கியம். இப்போ புளூரா ஆன்டிமோனிக் என்ற ஒரு மிக முக்கியமான அமிலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அமிலம் முக்கியமானது, அதையும் எழுதிக்காங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுப்பா. அந்த இது சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமா மாத்துமா இல்ல நீல தாளை சிவப்பா மாத்துமா? நீலம் என்றால் உங்களுக்கு நீலம் என்றால் காரமா இருக்கும். சிவப்பு ஆரஞ்சு கலர் இருக்கும். அதுதான் இருந்தால் உங்களுக்கு வந்து அமிலமாக மாறுகின்ற தன்மை வந்து லிட்மஸ் தாள் வந்து மாத்தி மாத்தி போடுவாங்க. இந்த கலர் இருக்கு, அதை வச்சு பேஸ் பண்ணி அமிலமா காரமான்னு பண்ணுவாங்க. லிட்மஸ் தாள் தான் பேஸ். அது பிஹெச் அளவே இருக்கும். இந்த அளவை பார்த்தாலே தெரியும். பிஹெச் அளவே கொடுத்துருப்பாங்க. கலராக இருக்கும், லைட்டாக இருக்கும். அதுலேயே வந்து அதே டார்க் கலர். இப்போ நான் எழுதின டார்க் கலராக இருந்தால் ரொம்ப வீரியமிக்க அமிலம். பிஹெச் அளவு வந்து 1 அந்த மாதிரி 2 இருந்தால் ரொம்ப வீரியமாக இருக்கும் அந்த அமிலத்தினுடைய தன்மை. புரியுதா? நம்ம குடிக்கக்கூடிய காஃபி அமிலம் தான், டீ அமிலம். நம்ம குடிக்கக்கூடிய லெமன் ஜூஸ்லாம் 3 போகும் தெரியுங்களா? லெமன் ஜூஸ்லாம் வீரியமிக்கிறது. அல்சர் பேஷன்லாம் குடிச்சா அவ்வளோதான், வாமிட் வர மாதிரி ஆகிடும், புண் அதிகமாகிடும். அமிலம் என்பது தேவை. வள்ளுவர் சொன்ன மாதிரி தான், மிகைனும் தீது குறைனும் தீது. எதுவுமே வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். தேவைக்கு அதிகமாக இருந்தால் ஆபத்து, தேவைக்கு கம்மியாக இருந்தால் நமக்கு ஆபத்து. சார் அந்த 7th பாயிண்ட் சொல்லுங்க சார் ப்ளீஸ். 7th பாயிண்ட் அமிலமா காரமான்னு பண்றோம். வீரியமிக்க அமிலங்கள் இருக்குது. HCl வயிற்றுக்குள்ளே இருக்கும். அது சுரக்கலாம், கிருமிலாம் சாவாது. அப்புறம் கந்தக அமிலம் தான் தொழிற்சாலை அரசன். கந்தக அமிலம் இருந்தால் தான் தொழிற்சாலையில் இணங்கும். ஓகேவா? அது அமிலம். அப்புறம் அமிலமா காரமான்னு பார்க்க பிஹெச் அளவு சாரான்சன் ஒரு அறிமுகப்படுத்தினார். பிஹெச்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அறிமுகப்படுத்தினார். அது பிரகாரம் பிஹெச் அளவு 7க்கு கம்மியாக இருந்தால் அமிலம், 7க்கு அதிகமாக இருந்தால் காரமாக உப்பானம் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ அதில் வந்து இப்போ புதுசாக ஒரு அமிலத்தை உருவாக்கியிருக்காங்க கலவை மூலமாக. அந்த அமிலத்தின் பெயர் தான் புளூரா ஆன்டிமோனிக் கலவையோடு சேர்க்கப்பட்ட அமிலம். pH 7க்கு மேல இருந்தா காரமா சார்? காரம். கீழே இருந்தா அமிலம். அதுல வந்து pH அளவே 1, 2 இருந்தா வீரியமிக்க அமிலமா இருக்கும். கையில போட்டால் ஓட்ட போட்டுக்கும். அந்த அமிலம் கையில போட்டா ஓட்ட போட்டுக்கும். அந்த அளவு வீரியமா இருக்கும். கிளாஸினுடைய எஃபிஷியன்சி பயங்கரமாக கொண்டு போயிருக்கோம்பா. புரியுதா இல்லையா? அதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டீங்க தமிழுக்கு ரெடி பண்ணிக்கிறேன், அதையும் பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன், அதையும் பார்த்துக்கலாம். சார் அந்த புளூரோ ஆன்டிமோனிக் கலவை சொல்லிருக்கீங்களா சார், அது புதுசா இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆமா, இப்போ வந்து அது உருவாக்கியிருக்காங்க. மீடியமிக்க கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து IPUACன்னு ஒரு அமைப்பு தான் ரெகனைஸ் பண்ண தெரியுங்களா? IPUACன்னு ஒரு அமைப்பு இருக்கு உலக லெவலில். அந்த அமைப்பு தான் அந்த தனிமங்கள் அமிலங்கள்லாம் வந்து வரிசைப்படுத்தும். தனிம அட்டவணை இருக்கு பார்த்தியா, அதை வரிசைப்படுத்தும். புதுசாக ஒரு தனிமம் வந்து அவங்க தான் ரெகனைஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது அப்துல் ரஹ்மான். அது இன்னைக்கு வந்து அமிலம் காரம் இருந்தால் கூட 4 மணி நேரம் நடத்தலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. பட் டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ். ஸோ we cannot go for depth in the subject. தான் நம்ம வந்து ஆழமாக போக முடியும். இந்த அமிலமே இருந்தால் 3 மணி நேரம் 10 மணி கிளாஸ் முடிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது இன்ஃபர்மேஷன். இயற்கையான அமிலங்கள் எது, கனிம அமிலங்கள் எது, கரிம அமிலங்கள் எது, ஆர்கானிக் எது, இன்ஆர்கானிக் எது, இது 2 அமிலம் இருக்குது. ஆப்பிள்ளைய மாலிக் அமிலம் இருக்குது, அதனுடைய செயல்பாடு என்ன, ஏன் வந்து எலுமிச்சையில் வந்து சிட்ரிக் அமிலம் இருக்குது, அதனுடைய செயல்பாடு அப்படியே போயிட்டே இருக்கும். அதனுடைய வாய்ப்பாடு என்ன, அப்படியே போனால் போயிட்டே இருக்கும். சார் ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா சார்?
கேட்கதான் உட்காந்துருக்கிறேன், சொல்லியா? புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களா சார்? அது யார் சார் கண்டுபிடிப்பா? எந்த உருவாக்கி இருக்காங்க? அதனுடைய அமிலத்தை வந்து உருவாக்குறாங்க, இன்னும் அதை வந்து இது பண்ணல. புளூரோ ஆன்டிமோனிக் வந்து அது ரெண்டுத்தையும் இணைச்சிருக்காங்க. அது வந்து பயன்பாட்டுக்கு வருது, பயன்பாடு வந்தப்ப சொல்லுவாங்க. கலவைகள், இந்த அமிலம் மட்டும் இல்லை, இன்னொரு அமிலம் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? சல்புரிக் தான் இப்போ வந்து அமிலின் அரசனா இருக்குது. அதை விட வேறுமிக்க அமிலம் கண்டுபிடிப்பான்ல, அதான் நாட்டினுடைய, அதான் மனிதனுடைய செயல்பாடு. தேவைதான் கண்டுபிடித்தின் தாய்ன்னு சொன்னாங்க. நீட் இஸ் அ மதர் ஆஃப் இன்வென்ஷன். அப்போ நீட் தேவைப்படுதில்லை, இதே வச்சு முடியாதுல்ல. அப்போ புதுசாக ஒரு அமிலம் வருகின்ற போது அதனுடைய செயல்பாடு வச்சு பார்ப்பாங்கல்ல, அதுக்காக கண்டுபிடிக்கலாம். சல்பூரிக் அமிலம் என்ன சார் சொன்னீங்க? அந்த சல்பூரிக் அமிலம் தான் வந்து எல்லாத்தையும் பயன்படும். அதுதான் வந்து அமிலங்களின் அரசனர் தான். அந்த அமிலத்தை ஒரு நாடு எவ்வளவு பயன்படுத்துகின்றதோ அந்த அளவுக்கு தான் நாட்டினுடைய தொழிற்சாலை வளர்ச்சிருக்கும். அதிகமாக பயன்படுத்தினா தொழிற்சாலை அதிகமாக இருக்கும் அந்த நாட்டில். எல்லாத்துக்கும் தோல் பதனிடுதல் எல்லாத்துக்கும் அது பயன்படும். கெமிக்கல், ரசாயன உற்பத்தி எல்லாத்தையும் பயன்படும். போலாமா? போலாம் சார். யார் ரிவிஷன் பதில் சொல்றா? பிளஸ்ஸி பதில் சொல்றியா? ரெடியாமா? இருக்கியா? முதல்ல ரெடியா? பிளஸ்ஸி பதில் சொல்றியா? இல்லையா? பதில் சொல்லு பார்க்கலாம். புது கவிதையினுடைய 3 காலகட்டம் என்னன்னா சொல்லு பார்க்கலாம். படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். புது கவிதையில 3 காலகட்டம் இருக்குது. புது கவிதையின் காலகட்டம் 3 காலகட்டங்கள் இருக்குதுன்னா சொல்லு பார்க்கலாம். என்னென்ன காலகட்டம் சொல்லு பார்க்கலாம். மூன்று காலகட்டங்கள் புது கவிதையில் என்னென்ன காலகட்டங்கள் இருக்குது? படிக்கல நீ. என்னென்னப்பா இருக்குது? ஃபர்ஸ்ட் வானம்பாடி காலமா? மணிக்கொடி காலம். மணிக்கொடி சார். மணிக்கொடி எழுத்து காலம். ஃபர்ஸ்ட் மணிக்கொடியா? ஃபர்ஸ்ட் மணிக்கொடி காலம் சார். நான் வானம்பாடி மணிக்கொடி ஃபர்ஸ்ட். மணிக்கொடி காலம். அதுக்கப்புறம் எழுத்து பரம்பரை. செல்லப்பாது எழுத்து காலம். அப்புறம் வானம்பாடி காலம். எழுத்து, அதுக்கப்புறம் வானம்பாடி. சுரதா எந்த காலத்தவர்? ராசகோபாலன் சுரதா ஓமை கவிஞர் எந்த காலத்தவர்? யோசிக்கிறீங்க? மணிக்கொடி காலம் சார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எந்த காலம்? வானம்பாடி சார். கவிக்கோ வந்து வானம்பாடி காலம். எழுத்து ஆசிரியர் யாரு? சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா. செல்லப்பா தான் அதை கொண்டு வராது, புரியுதா இல்லையா? ஷரத்து 29 என்ன சொல்லுது? நம்ம சொல்லலாம் 29. Sir, language, culture, script shall have right to consult. கலாச்சாரம், பண்பாடு. எழுத்து, மொழி, கலாச்சாரம். ஆமா, கலாச்சாரம், பண்பாடு, எழுத்து. எழுத்து வடிவம். கலாச்சாரம், பண்பாடு, எழுத்து வடிவம் 3 இருக்கு. ஷரத்து 30. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை பாதுகாத்தல். ஷரத்து 30 வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் பாதுகாப்பு. கல்வி நிறுவனங்களின் பாதுகாப்பு. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்ப்பா. அடிப்படை உரிமை என்ற பாட்டுல இருக்குது.
அடிப்படை உரிமைகள் எந்த பாட்பா? இந்த பகுதி அடிப்படை உரிமைகள் பகுதி 3 சார். எந்த பகுதி பாட்டு 22 பார்ட்ஸ்க்கு எந்த பாட்டு அடிப்படை உரிமைகள் வருது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருது. சூப்பர். பார்ட் 3. பாடு நீயாவது காப்பாத்தற. சார் பகுதி 3 நான் சொன்னேன் சார். எந்த நாட்டுல வாங்கி இருக்குதா? யுஎஸ்ஏ. யுஎஸ் இருந்து வாங்கி இருக்கு. அமெரிக்காவுல. கேள்விக்கோங்கப்பா. எழுதிக்கோங்க. புதுக்கவியிலிருந்து 3 காலகட்டங்கள்ப்பா. ஓகேவா? புதுக்கவிதையில வந்து 3 காலகட்டங்கள் இருக்குது. மணிப்பொடி, எழுத்து, வானம்பாடி. வானம்பாடி காலத்து கவிஞன் தான் அதிகம். மேட்டா, கவிக்கோ, காமராசன், வைரமுத்து எல்லாமே. அப்புறம் சுரதா மணிக்குடி காலத்துக்காரர் நா. ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர். துறைமுகம், சோறும் சுண்ணாமும் போன்ற புகழ்பெற்ற படைப்பிலக்கியங்களை படைத்தவர். கவிக்கோ வானம்பாடி காலத்தவர். எழுத்து சூசா செல்லப்பா. ஷரத்து 29 கலாச்சாரம், பண்பாடு, எழுத்து வடிவத்தை பாதுகாப்பது. ஷரத்து 30 சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள். அப்புறம் அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3. இது வரைக்கும் ஒரு 30 முறை கேட்டிருப்பாங்க. அதை வாங்கியிருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. அமெரிக்கா தான் அடிப்படை உரிமையினுடைய பாதுகாவனாவே உலகளவில் திகழுது. வியாழக்கிழமை மேக்ஸிமம் 10th தமிழ் வைக்க ட்ரை பண்ணுறோம்பா. ஓகேவா? அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ரிவிஷன் டெஸ்ட்டு. அது 2 மணி நேரம் போகும். 9 மணி ஆகும். அது ரெடியாக வந்துடுங்க. அதோட கன்க்ளூடட். கிட்டத்தட்ட 75 நாட்கள் மேலே எந்த விதமான விடுமுறை கூட உள்ள நடத்தியாச்சு. ஆனால் நீங்கள் தான் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. அது வந்து வரலாற்று பெருந்தவரை நாளைக்கு மாறும், இன்னைக்கு மாறாது. அது உங்களுடைய விருப்பங்கள், அதை நம்ம தலையிட முடியல. பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய பயன்பாடாக, மிகப்பெரிய சவாலாக இருந்ததை மாற்றி அமைச்சிருக்கோம். நோன்பு காலத்தில் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. எனக்கு மாற்றி கொடுத்துரும். ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? இதுல நான் கற்றுக்கிறேன். நான் இதுலேருந்து 25 வருஷமாக உனக்கு கற்றுட்ருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை தெரியுமா? என்ன விஷயம் சொல்லு பார்க்கலாம். என்ன அப்துல் ரஹ்மான், என்ன புரியுது? ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை. அது மட்டும் கரெக்டாக இருக்கு. 25 ஆண்டு காலம் இந்த போட்டி தேர்வுகள் வரலாற்றில் ஒரு விஷயம் மட்டும் உண்மைக்கு புறம்பா இருந்ததே இல்லை. என்ன அது? என்ன ரஹ்மான்? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கேக்குதா இல்லையா? என்ன புரியுது? சொல்லுங்க சார். ஒரு விஷயம் உண்மை என்னன்னு கேட்டா, குறைந்த கட்டணத்தில் நடத்துவது, இலவசமாக நடத்துவது என்பது வரலாற்று பிழை. சரிங்களா? அது செய்யவே கூடாது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு கேரியர் பையனை எடுக்கிறோம்னா 30 பேர் தான். 30 பேருமே 9:30 மணி கிளாஸ் தான். அவன் 9:15 ரெடியாக இருக்கிறான். ஏன்னா பெயின் வில் பி கிவ். சொல்லலாமா சார்? சொல்லுப்பா. இல்லைங்க சார், இவங்க வந்து கம்மியான காசு கொடுத்தாலும் இப்படித்தான் இருப்பாங்க. இல்ல அதிகமான காசு கூட எல்லாத்தையும் ஷானு வந்து ஏன் வரலன்னு தெரியல. இப்போ அதுகிட்ட நீ ஒரு 10,000 5,000 வாங்கிட்டு அது வராமல் இருக்காது. இல்லை அவங்க அம்மா போட மாட்டாங்களா? சொல்றது புரியுதா? இப்போ நீ சொன்னதுதான் என் மிஸ்ஸஸ் கூட சொன்னாங்க காலையில். இப்போ என் பையனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறோம். அவனை வந்து சொல்லிக் கொடுக்குற முழுக்க நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன். புரியுதா இல்லையா? எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. ஒரு பந்தியில் பிரியாணி போகிறான், சாப்பிட்றான், வேஸ்ட் பண்ண மூடி வச்சுட்டு போகிறான். இதுவும் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி தான் அவங்களும். இவர்களுக்கு வந்து பயன்பாடு சரினா இவர்களுடைய வாழ்க்கை வந்து புதுசா இருக்குல்ல சார். எனக்கு பயனா இருந்துச்சு சார். நான் பயனடைஞ்சேன் சார். ஒன்ன மாதிரி நிறைய பேர் பயன்பட்டான். அதுக்காக ஒவ்வொரு முறையுமே வந்து இவன் ஒருத்தர் 2 பேர் ஒருத்தர் பயன்படுத்துறதுக்காக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து தீட்டுவது என்பது எப்படி இருக்கு யோசிச்சு பார்த்து தெரியுமா? இப்போ நீ இருக்கிறதுனாலதான் போச்சு கிளாஸ். நீ டவுட் கேட்டே இப்போ எவ்வளோ விளக்கம் இன்னைக்கு கூட கொடுத்தேன். அப்படி ஒவ்வொருத்தரும் வரணும்ல டவுட் கேட்கணும். என்ன சார் எப்படி சார் கேட்கணும்ல? எதுவுமே கேட்கல. லெஃப்ட் ரைட்னு போய் புரியுதா இல்லையா? பயன்படுத்திக்க முடியாம போயிட்டாங்கல்ல. ஒரு தேர்வுக்கு நீ போகும்போதுதான் தெரியும். ஜூன் 9ஆம் தேதி 10:30 மணிக்கு இந்த கிளாஸினுடைய ரிஃப்ளெக்ஷன் உனக்கு தெரியும். அப்பதான் உனக்கு தெரியும். ஆஹா ரைட். சார் இந்த
7வது எழுதி இருக்கோம்ல சார், அடிப்படை உரிமைகள்னு போட்டு அது ஏதோ எஃப்ஆர்னு போட்டிருக்கீங்க, அது என்னன்னு புரியல ஃபண்டமெண்டல் சார். ரைட்ஸ் எஃப்ஆர்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தேங்க்யூ சார். புரியாதுல்ல எஃப்ஆர்னா ஃபண்டம். போலாமா? கொஸ்டின் டிஸ்கஷன் போலாமா? போலாம் சார். ஹால் டிக்கெட்டா நீ டவுன்லோட் பண்ண முடியாது, 2 நாள் கழிச்சு டவுன்லோட் பண்ணுங்க. அப்பதான் அது சர்வரே டவுன் ஆயிருக்கும். நம்மளால உடனே போய் டவுன்லோட் பண்ண போவான். 9ஆம் தேதி தான் பரீட்சை. சர்வர் டவுன்ல இருக்கும். சர்வரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது 4 நாள் அப்படிதான் இருக்கும். 25 லட்சம் பேர் டவுன்லோட் ஆகணும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடும். ஓகேவா? அதனால அதுக்கான டைமை கொடுங்க, அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போலாமா? இதை கொஞ்சம் பார்க்கணும், செக் பண்ணணும். ஃபரீதா, நெட்டை செக் பண்ணு. ஏன்னா இதுடைய ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு தெரியல. நெட்டை செக் பண்ணணும். எஸ் சார். தமிழ்நாட்டில் என்றிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படும் தடை செய்யப்படும். இப்போ திரும்ப வந்துட்டாங்க. இதை வந்து எடப்பாடி அரசு தடை பண்ணாங்க. எப்போ? நெட்டை பார்க்கணும். ஏன்னா கரெக்டான டேட், சரியான நாள் இருக்கணும். சார் ஜனவரி 1, 2019 போட்டிருக்கு சார். ஜனவரி 1, 2019 சார். வெரி குட். அன்னைக்கு தான் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் தடை பண்ண. தடை வந்து வரவே இல்லை. திரும்ப அதே பிளாஸ்டிக் பை தான் குப்பை மாதிரி நிற்குது. புரியுதா இல்லையா? இது தடை மட்டும் ஒழுங்கா என்ன இருக்கும்? பிளாஸ்டிக் பைகள் தான் நீர்நிலையை மாசுபடுத்து. தெரியுங்களா? நீர்நிலைகள் மாசானாலும் முடிஞ்சு போச்சு. நீர்நிலைகள் மாசுனா எனக்கு வந்து பிளாஸ்டிக் நான் வாங்கவே மாட்டேன். கடைக்கு போனா தெரியுமா இல்லையா? அவன் கொடுப்பாங்க, நான் வாங்கவே மாட்டேன். நீர்நிலைகள் மாசு. அதை வாங்கிட்டு வந்து அதுவும் அந்த கவர்ல டீலாம் குடிச்சு கட்டி கேன்சர் தான் வரும். சரிங்களா? ரொம்ப மோசமானது பிளாஸ்டிக். அதுக்கு என்ன தமிழ்ல பேர் தெரியுமா? பிளாஸ்டிக் தமிழ்ல பேர் என்ன? நெகிழி சார். நெகிழி. பிளாஸ்டிக் தமிழ்ல பேர் நெகிழி. நெகிழினா ஃபிளெக்சிபிள் நெகிழி. இதை கேட்பாங்க. நெகிழி தான் நம்மள நெகுழ வைக்குது. தென்னிந்தியாவில் பழங்கால கை கோடாரி மற்றும் கருவிகள் முதலாக கண்டுபிடிக்க இடம் வந்து அத்திரப்பாக்கம். அது தெரியும். அப்புறம் பல்லாவரத்துலையும் கண்டுபிடிச்சாங்க. பல்லாவரம் அத்திரப்பாக்கம் ஒரே ஏரியா தான். பல்லாவரத்தையும் கண்டுபிடிச்சாங்க கை கோடாரி. பல்லாவரம் கண்டுபிடிச்சாங்க. இது ராபர்ட் ப்ரூஸ் புட் சார். ராபர்ட் ப்ரூஸ் புட் அவர் கண்டுபிடிச்சது. அதான் அன்னைக்கே சொன்ன, ராபர்ட் ப்ரூஸ் கண்டுபிடிச்சது. ராபர்ட் ப்ரூஸ் தான் இதை கண்டுபிடிச்சார். 2 அதுவும் எழுதிக்கோ. ராபர்ட் ப்ரூஸ் பல்லாவரம் அத்திரம்பாக்கத்துல இதற்கான இது வந்து இருக்குது. பிளாஸ்டிக் மோசமானது. நீர்நிலைகள்லாம் போயிடும். கொண்டால் போனால் நீர்நிலைகளை பிளாஸ்டிக் தான் மிதக்கும்னு நினைக்கிறேன். அதை ஒழுங்காக பயன்படுத்திங்க. இன்னுமே முக்கியமானதுப்பா. பல்லாவரத்திலும் கை கோடாரிலாம் கிடைச்சது. ராபர்ட் ப்ரூஸ் வந்து அது ஆராய்ச்சி பண்ணவர். தெரியுமா இல்லையா? இதுவும் முக்கியமானது. நீர்நிலைகள் மாசுக்கு முக்கிய காரணம் பிளாஸ்டிக் தான். ஏரி குளம்லாம் போயிடும். தண்ணி உள்ள போவாது. தெரியுங்களா? நிலத்தடி நீர்மட்டம் குறையுதுன்னா அதுக்கு காரணம் பிளாஸ்டிக் தான். நிலத்தடி நீர்மட்டமே குறைஞ்சு போயிடும். தண்ணி உள்ள போனாதான் அந்த நிலத்தடி நீர்மட்டமே இது போயிடும். நிலத்தடி வந்து நீர்மட்டம் கம்மியாகுதான். நிலத்தடி நீர்மட்டம் கிரவுண்ட் வாட்டர் கம்மியாயிடும். அதுக்கும் காரணமாக இது அமைந்துவிடும். சார் அத்திரப்பாக்கம் வந்து பல்லாவரம் சார். ஆமா, பல்லாவரம் போயிட்டு அத்திரப்பாக்கம், செங்கல்பட்டு அத்திரப்பாக்கம் வரும். அந்த ஏரியா தான் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஏரியா. அதெல்லாம் அங்கதான் அதெல்லாம் கிடைச்சிருக்குது. கை கோடாரி கருவியில் கிடைச்சிருக்கு. எழுதியாச்சு சார். போலாமா?
பார்த்தீங்களா? குறிஞ்சி என்பது மழையும் மனையும் சார்ந்தப்போ அங்கே என்ன இருக்கும்? வேட்டையாடு இருக்குமா? கரெக்டா? வேட்டையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். முல்லை என்பது காடா? காட்டு என்னப்பா பண்ணுவாங்க? காடு முழுக்க முழுக்க கால்நடை வளர்ப்பு தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? கால்நடை வளர்ப்பு இருக்குவாங்க. மருதம் என்பது என்ன? மருதம் என்பது வயல், அங்க உணவு உற்பத்தி இருக்கும் உங்களுக்கு. நெய்தல் என்பது மீன் பிடிப்பாங்க. ஓகேவா? அப்ப இதை வச்சு பார்த்தா எது வருது? ஏவா? கரெக்டாப்பா? எதுப்பா வருது? கேக்குதா சார்? பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். நான் தான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன பார்க்கறது? ஏதான் வரும். 4 3 அதுக்கப்புறம் 1 2 ஏதான் வரும். தேவதாசி முறை ஒழிப்பு 1927 நீதி கட்சி காலம். யார் கொண்டு வரா? முத்துலட்சுமி ரெட்டி கொண்டு வராங்க. அது நீதி கட்சி காலம். அது நீதி கட்சியினுடைய காலம். அது யாரு? முத்துலட்சுமி ரெட்டி கொண்டு வராங்க. முக்கியமான அது ஒரு மசோதாப்பா. முத்துலட்சுமி ரெட்டியினுடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய சாதனை அது. இல்லை, இந்த ஃபீல்டில் தொடர்ந்து இருப்பதற்கு மனநலம் தேவை. ரெண்டாவது எந்தியோசியம் தேவை. தொடர்ந்து உற்சாகமாக இருந்தால் தான் இதெல்லாம் வர முடியும். நிறைய பேர்கள் காணாமல் போனதுக்கு காரணம் என்பது உற்சாகமின்மை. உடனடியாக சாதிக்கலான்னு வருது. அதெல்லாம் இந்த ஃபீல்டில் எதுவுமே பண்ண முடியாது. 2 years 3 years கம்முன்னு அப்படியே பொழுதுகளை போக்கி கொண்டு அறிவை வளர்த்து கொண்டு போனால் சர்வீஸ் வாங்க முடியும். சர்வீஸ் வாங்க முடியும். சார் 1947 இல்லையா சார்? இல்ல 1929 வராதாங்க சார்? 27 தான் போட்டிருக்காங்க. 27 அறிமுகப்படுத்தப்பட்டது இல்லை. அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இல்லை. பில் பாஸ் தான் 29. அதுக்கப்புறம் மெட்ராஸ் தேவதாசின்னு அவன் சொன்னா 49. அது மெட்ராஸ் தேவதாசி ஆக்ட் பாதுன்னு சொல்ல 49. அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுமா, சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கிடையாது. இப்ப RBI ஆக்ட் 1934, RBI எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1935, அந்த மாதிரி ஆக்ட் அறிமுகப்படுத்துறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண ஆண்டு கேட்கறாங்க. இப்போ இந்த கொஸ்டினே யூனிட் 8 and 9 கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இதை நீங்க ஒழுங்கா படிச்சு போட்டு திருக்குறளை ஒழுங்கா படிச்சுக்கோ. அடுத்த குரூப் 2 சிலபஸ் பார்த்தீங்களா, எல்லாமே ஹை காம்படிட்டிவா இருக்குது, கொண்டு வந்திருக்காங்க. அதனால உங்களுடைய வேலையை மட்டும் படிப்பதாக இருந்து விட்டால் சிறப்பான எதிர்காலம் அமைஞ்சிருக்குது. இதை விட்டு வெளியே போறது என்பது தவறானது. புரியுதா? சார் அந்த குறிஞ்சி முல்லை இன்னொரு தடவை சொல்றீங்களா? குறிஞ்சி மலையும் மலையும் சார்ந்திடம். மலையில என்ன இருக்கும்? வேட்டை தான் ஆகணும் மலையில. உங்களுக்கு அதான் நிலப்பகுதி. அது முல்லை என்பது காடு. காடா இருந்தா கால்நடை தான் வளர்ப்பாங்க. மருதம் என்பது வயல். வயல்னா என்ன? அங்க நெல் கோதுமை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர் போடுவாங்க. அது உணவு உற்பத்தி. நெய்தல் என்பது ஃபுல்லா கடல் பகுதி. அங்க மீன் பிடிப்பாங்க. இன்னொன்னு இருக்குது பாலை. அது மணல் சார்ந்த பகுதி. அங்க கொள்ளை நடக்கும் சொல்லுவாங்க. கொள்ளை அடிப்பது மணல்ல மிகப்பெரிய ஒரு முக்கிய தொழிலாச்சுன்னு சொன்னா அது கொடுக்கலாம். அதுதான் 5 நிலங்கள். 5 நிலங்களும் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 நிலங்களும் இருக்கின்ற ஒரே தமிழக மாவட்டம் எது? 5 நிலப்பகுதியும் உள்ளடக்கிய ஒரு தமிழக மாவட்டம் இருக்குதுதான் மாவட்டம்.
நாளை கூட சொல்லு பார்க்கலாம். 5 நிலப்பரி பகுதிகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 நிலப்பகுதிகளையும் ஒருங்கே கொண்ட ஒரு மாவட்டம் தமிழகத்தில் இருக்கின்றது. அது எந்த மாவட்டம் சொல்லுப்பாங்க போலாமா? அஞ்சாவது பாலையா சார்? டெசர்ட் தானே. அடுத்தது பாலை, மணலும் சார்ந்திடும். கடற்கரை பகுதியிலும் பாலை தான், மணலும் சார்ந்து. ராஜஸ்தான் பாலைவனம் பாலை. குரூப் 1 கிளியர் பண்ணும் பெரிய சூப்பரா இருக்கும். 50,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப், அது இல்லாம மிகப்பெரிய ஃபண்டிங் இருக்கும். சலுகாலாம் இல்லையா? ரைட், போலாமா சார்? 5மே இருக்கிறது திருநெல்வேலியா சார்? 5மே இருக்கு. வெரி குட். எப்படி கண்டுபிடிச்சா? தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுலயே நம்ம படிச்சிருக்கோம். 5மே இருக்குது திருநெல்வேலி மாவட்டம். 5 நிலங்களுடைய பண்பாடு கொண்டு திருநெல்வேலி, அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் போலாமா? ரைட்டுப்பா. தமிழ் கவிஞர் புதுக்கவிதையின் பிதாமகன் பிச்சைமூர்த்தியை பத்தி பார்ப்போம். இங்க பிறந்தார், என்ன பண்ணார் என்பதை பார்ப்போம். கரெக்டா சொல்லிட்டேன். வெரி குட். நான் பிச்சைமூர்த்தியை பத்தி பார்க்கணும்பா. அவர் பிறந்தது பாத்தீங்களா? இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேங்கட மகாலிங்கம். நான் நித்தியான் எழுதியிருந்தேன், பட் அவங்க நோட்ஸ் முக்கியம். ஊர் கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவர் பிறக்கிறாரு. காலம் 974 அன்னைக்கே பார்த்தோம். பெற்றோர்கள் நடேச தீட்சிதர், காமாட்சி அம்மா. அவர்கள் தீட்சிதர் குடும்பத்தில் பிறந்தவர். இயற்றிய நூல்கள் கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள், காதல், கிளிக்கூண்டு, காத்து வாட்டு. ரொம்ப முக்கியம், அது கேட்பாங்க. காத்து வாட்டினுடைய ஆசிரியர்னு 3 முறை கேட்டிருக்காங்க. கிளிக்குஞ்சு, பூக்காரி, வடித்துணை, காக்கையும் கிளியும் 10 கதைகளின் தொகுப்பு. காக்கையும் கிளியும் கேட்டிருக்காங்க. பத்திரிகை பணி, அனுமன், நவ இந்தியா துணை ஆசிரியர், ஷேக்ஸ்பியர் சங்கம் கதையாசிரியர் இருந்தார். சிறப்பு பெயர் பிக்ஷி, இதுவும் கேட்டிருக்காங்க. பிக்ஷி சிறப்பு பெயர் கொண்ட கவிஞன் யாருன்னு சொல்லி. சிறப்புகள், பாரதிக்கு பின் கவிதை மரபில் மாற்றம் விளைவித்த கவிதைகள் நான் பிச்சைமூர்த்திகள். பாரதிக்கு பிறகு இவர் தான் என்ன பண்றார்? மாற்றத்தை கொண்டு வர்றார். நான் பிச்சைமூர்த்தி கவிதைகளின் எண்ணிக்கை 3. 1924 முதல் 38 வரை வழக்கறிஞர் பணியில் இருக்காரு. அதுக்கப்புறம் 38 முதல் 54 வரை கோவில் நிர்வாக அலுவலர் பணியார், இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக. அதுக்கப்புறம் அது கூட குரூப் 8 வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 8 அதுதான் வரும். இதில் காத்து வாட்டு, காக்கையும் கிளியும்லாம் முக்கியமான அவருடைய நூல்களில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவை, அடிக்கடி கேள்விகளாக கேட்கக்கூடியவை. எழுதிக்குவாங்க. கும்பகோணம் தான் சொந்த ஊர். தீட்சிதர் அவர். நம்முடைய அப்பா நடேசு தீட்சிதராக பணியாற்றியவர். பாரதிக்கு பிறகு மிக முக்கியமான பணியாற்றியவர். புதுக்கவிதை உலகத்தில் மிகவும் பழம்பெரும் பெற்றவர். பழம்பெரும் பூமியில பழம்பெருமை பெற்றவர் அவர். ஷானு என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சு அப்துல் ரஹ்மான்? தெரியல சார், நான் உங்களுக்கு எது போன் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். எனக்கு போன் பண்ண ஏன்னு சொல்லு பார்க்கலாம். 2 விஷயங்கள் என்னன்னு தெரியாம நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். எனக்கு தெரியும் விஷயங்கள். போட்டி தேர்வு 2 விஷயங்கள் இருக்குது. இதுல காமன் ஆஸ்பெக்ட் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் இந்த தேர்வு உடனே வெற்றி பெறும் நினைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். 2வது ஃபேமிலி சப்போர்ட் பண்ண ஒன்றும் பண்ணணும். தெரியும், அது ஹார்ட் ஒர்க்கர். தெரியுமா? அந்த பொண்ணு ஹார்ட் ஒர்க்கராக இருந்தது. விரைவாக நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. ரொம்ப ஸ்லோவா. ஒரு யூடியூப் சேனலில் கூட என்னுடைய சீனியர் சம்பாதிக்க சொன்னார், 2 இயர்ஸ் ஆகும்னு சொன்னார். ஒரு யூடியூப் சேனல் நீங்க ஆரம்பிச்சு அதனுடைய ஏர்னிங் கூட 2 இயர்ஸ் ஆகும் சார். 2 இயர்ஸ்னா பரவாயில்ல சார், இன்னும் அதிகமாகும் சார். இன்னும் அதிகமாகும் சொன்னா நீ அதோட அனுபவசாலி. எதுவுமே உடனடியாக கிடைப்பது நீடித்து நிலைக்காது. நீடித்து நிலைத்து கிடைப்பது உடனடியாக நம்மை விட்டு விலகி போகாது. அவ்வளவுதான். அதனால பொறுமையோட காத்திருந்து நம்முடைய பயணங்களை கொண்டு போகின்ற போது மிகப்பெரிய பொறுமைக்கு தான் எல்லா மதமும் சொல்றது, பொறுமையை தான் சொல்லுது. அந்த பொறுமையை கடைபிடிக்கணும்.
கடின உழைப்பையும் கடைபிடிக்கணும். அப்போதான் நம்மளால வெற்றி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை கைகளில் கொண்டு வர முடியும். தமிழ்ல வந்து இந்த புது கவிதை இந்த டாபிக் படிக்கிறது 1 மாசம் ஆகும் போகுது. அவ்வளோ பெரிய சிலபஸ் இருக்குது. ஐம்பெரும் காப்பியங்கள் படிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். தமிழுடைய சிலபஸ் இது ஜிகேலாம் எப்படி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து கால்பர் வந்த உடனே நான் படிப்பேன்னு சொல்றது நம்மலாம் எவ்வளவு. குரூப் 1 ஒரு பையன் பேச 37 வயதாகி குரூப் 1 ஒரு தம்பி ஒருத்தர் நீ பேசினாரு என்கிட்ட காலையில ஒரு செமினார் பண்ண. இன்னும் முறையாக நான் குரூப் 1 வாங்கணும் வந்து கிட்டத்தட்ட 11 வருஷமா எழுதுறான். இன்னும் குரூப் 1 கிளியர் பண்ணல. ஒரு செமினாருக்கு போப்பான்னா சொன்னான் குரூப் 1 படிக்கிறேன்னு தான் சொன்னான். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இதில் உடனடியாக எதுவும் பண்ணிட முடியாது. எவ்வளவோ அறிந்தும் இப்போ நீயே சொல்ற அப்துல் ரஹ்மான் இப்போதான் நான் கொஷின் பேப்பரை பார்த்தா நான் சில விஷயம் தெரியும்னு சொல்கிறேன். கரெக்டாக பழைய கொஷின் பேப்பரை பார்த்தா இப்போதான் ஆர்டிகல்ஸ்லாம் புரியுன்னு சொல்கிறேன். சார் காலையில உட்கார்ந்தா சாயந்தரம் ஆயிடுச்சு சார், அது இன்னும் முடிக்கல. அப்புறம் யோசிச்சு பாரு. அப்புறம் எந்த வேலையும் இல்லாமல் படிக்கும்போது நிலைமை இன்னும் வேலைக்கு போய் படிக்கணும் இருக்காங்க. இன்னும் பார்ட் டைம் ஆகுனா எப்படி சாதிக்கும்? கிட்டத்தட்ட 170+ இல்லாமல் என்ன ரிசர்வேஷன் இருந்தால் கூட 165 தேவை. போன முறை 165 தான் கடைசி பிசிஎம்முக்கு, 164 கடைசி பிசிஎம்முக்கு. சரிங்களா? 163 போட்டால் கூட ஃபெயில் தான். என்ன அது செலெக்ஷன் லிஸ்ட்டாக வரலாம், வராது தான். அதனால் வந்து கடைசி வெற்றி வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய ஆழமான பதிவுகளை பதிச்சாதான் வெற்றி. அதுக்கு ஒரு வெறி அப்துல் ரஹ்மான் நான் பார்க்கும்போது தான் எனக்கு பெருமையாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு அந்த ஆம்பிஷனை வந்து எக்காரணம் கொண்டு யாராலும் தகர்த்த முடியாமல் நம்ம இருக்கணும். தெரியுங்களா சார்? எனக்காக துவா செய்யுங்க சார். கண்டிப்பாக டெய்லி எல்லோருக்காக துவா செய்யறோம். பிரார்த்தனை என்பது எல்லோருக்கும் உரியது. பிரார்த்தனை எனக்காக துவா செய்யும், உங்களுக்காக துவா செய்யும், மாறி மாறி அமைக்கப்பட்டது. தெரியுது? அது எந்த விதமான மாறுபட்ட கருத்து இடம் இல்லை. வெற்றி பெற வேண்டும். தெரியுங்களா? வெற்றி என்ற வார்த்தை மிகவும் அழகான ஒரு ரிங்காரம் இடக்கூடிய நம்ம வாங்கணும்ல, வெற்றிகளை வாங்கணும். இதே மாதிரி நிறைய பேர் டிப்ரிவேட் ஆகின்ற போது எந்த வெற்றியை கொடுக்க முடியும்? அப்துல் ரஹ்மான், ரேஷ்மா சூப்பர் கேண்டிடேட்டு, இப்போ ஷானு அற்புதமான கேண்டிடேட்டு. புரியுதா? இன்னும் நிறைய பேர் டிப்ரிவேட் ஆகின்ற போகின்றப்போ நம்ம என்ன வெற்றி கொடுக்க முடியும்? நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வெற்றியை வந்து வாங்கிட்டு போகும்போது தான் பெருமையாக இருக்கும். தெரியுங்களா? இது வந்து எனக்கே ஒரு மனத்தொய்வை கொடுக்கும். தெரியுமா? ஒவ்வொருத்தையும் உருவாக்கும் போது அவன் சில காரணங்களுக்காக வெளியேறின்ற போது எப்படி நம்ம வந்து வெற்றியாளரை உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. இனி ஆர்டிகல் 32 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதுதான் ஆர்டிகல் 32 தான். அதை பற்றி பார்ப்போம். ஹால் டிக்கெட்டை வந்து பிஸியாக இருக்கும். டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் போனால் பிரிண்ட் போட்டுக்கலாம். ரெடியாக இருங்க. முதல்ல எழுதி பாருங்கள். எழுதி பார்ப்பதே மிகப்பெரிய விஷயம். चाय करती हूँ ना। இப்போ வந்து எங்கள் பொண்ணுங்க படிக்குது. 50 நிமிஷம் உட்கார மாட்டேங்குது.
நாங்களாம் வந்து 6 மணி நேரம் எங்கள் அம்மா திட்டுவாங்க, தம்பி புக்கை மூட்டு வாக்கிங் போப்பா, ஏன்பா இந்த மாதிரி இருக்கீங்க, உடம்பு போயிடும்ப்பா, நடப்பா, காலாவது நடப்பான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அதுக்கு பிறகு வாக்கிங் போவோம். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு 8 பேப்பர் படிப்போம். அதெல்லாம் இதில் பயன்படுது தெரியுமா? உங்களுக்காக பயன்படுகின்ற போது இல்லையில்லா என்பது தெரியும். அதெல்லாம் சொல்ல வரேன் தெரியுமா? நீங்கள் போடுற விதைகள் உறங்கலாம், விதைகள் உறங்குமா? விதைகள் உறங்காது. விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்காது. துல்கலாம். இந்த விதைகளை போடு நம்ம தயங்குறோம். நம்ம எப்படி அப்படி வெற்றி பெற முடியும்? எழுதியாச்சப்பா. அடுத்தது ஆர்டிகல் 32 முக்கியத்துவம். ஏன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே வந்து ஒரு முக்கியமான அடிப்படை தன்மை கொண்டது அது. அப்துல் ரஹ்மான், மெய் வருத்தம் கூலி தரும். சொல்லுங்க. ஆமீன் சார். ஆமா சார், கரெக்ட் சார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க. புரியாது, நம்முடைய உழைப்பை கொடுத்துருக்கிறோம், கதவுளை தட்டி இருக்கிறோம் சார். இப்ப என்ன முதல் தடவையா சார் அட்டன் பண்றோம்? 7 வருஷம் அட்டன் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும். அவ்வளவுதான். இறைவன் இருக்கின்றான். நமக்கு தட்ட வேண்டியது தட்டுவோம், உழைப்பு கொடுக்க வேண்டியதை கொடுப்போம். அதற்கு பிறகு இறைவன் நாட்டம், நமக்கு உழைப்பு தான் கண்டிப்பாக கிடைத்தது. இது எழுதியாச்சப்பா. ஆர்டிகல் 32 பார்க்கணும்பா. இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் ஒரு நாளும் சொல்வடையிலப்பா. நான் இன்னைக்கு மார்ச் 12 மார்ச் 12 எப்படி வந்தாலும் அதே மனநிலை, அதே டெம்டேஷன், அதே மாதிரி இருக்கு. இறைவனுக்கு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனைக்க மாதிரி புகழ் அனைத்தும் அவனை சாரும். நிம்மதியாக நல்லபடியாக முடிக்க போகிறோம். அவ்வளோதான். 11 டெஸ்ட்டும் வச்சாச்சு. கிட்டத்தட்ட 110 டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிறகு உங்களுடைய கைகள் இருக்குது. அது சிலபஸை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் கரெக்டாக. அதே ஒரு பெரிய விஷயம். போலாமா? போலாம் சார். ஆர்டிகல் 32 உடைய இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம்ப்பா. டவுட் இருந்தால் கேளுங்கப்பா, கரெக்டாக கவனிங்கப்பா. சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமேடிஸ் ப்ரொவிஷன் அண்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு உட்பட்டு பரிகாரம் காணும் உரிமைப்பா. முக்கியமான உரிமை. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பரிகாரம்னா என்ன? ஏதாவது உனக்கு கிடைக்கல, மறுக்கப்படுனா என்ன பண்ணா? பரிகாரம் சுப்ரீம் கோர்ட்டையோ அல்லது ஹைகோர்ட்டையோ போய் நீங்கள் பரிகாரம் காணும் உரிமை உண்டு. ஆர்டிகல் 32 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்ஃபர் த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஆர்டிகல் 32 தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அந்த ஆர்டிக்கல் தான் வந்து உங்களுக்கு இந்த பரிகாரம் காணும் உரிமையை கொடுக்குது. ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஆன் அக்ரீவ்ட் சிட்டிசன். எல்லோருக்கும் அக்ரீவ் சிட்டிசன் கொடுக்குறாங்க. இது கண்டெயின் த ஃபாலோவிங் 4 ப்ரொவிஷன் இன் திஸ் ரெக்கார்டு. 4 ஏற்பாடு, 4 வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், த ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் கேரண்டட். எங்கே மூவ் பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் மூவ் பண்ணலாம். உச்ச நீதிமன்றத்தை நீங்கள் நாடி இந்த அடிப்படை உரிமையை பாதுகாக்கலாம். அடிப்படை உரிமையுடைய பாதுகாவலனே உச்ச நீதிமன்றம் தான். அரசியலமைப்பை பாதுகாவலும் உச்ச நீதிமன்றம் தான். உச்ச நீதிமன்றத்தை நீங்கள் நாடி உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். The Supreme Court shall have the power to issue direction, orders or writs for the enforcement of any of the fundamental rights. அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருந்தாலோ பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதற்கான வழிமுறைகள், அதற்கான ஆணைகள், அதற்கான பேராணைகளை யார் பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் ஆணை பிறப்பிக்கலாம். இந்த ஆணைகளை பிறப்பிக்க உரிமை, அதுக்குண்ட ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். The Parliament can empower any other court to issue direction, orders and writ of all kinds without prejudicing the same power of Supreme Court. அதே மாதிரி பார்லிமெண்ட் நினைச்சா திருத்தலாம். வேற கோர்ட் கூட அதை என்ன பண்ணலாம்? அதுக்கு அதிகாரம் கொடுக்கலாம். உச்ச நீதிமன்றம் இல்லை பாராளுமன்றம் நினைத்தால்
வேற ஒரு நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் கொடுக்கின்ற அமைப்பு, அந்த அமைப்பு ரீதியாக பார்லிமெண்ட்டுக்கு உண்டு, பாராளுமன்றத்துக்கு உண்டு. Hence the phrase any other court does not include High Court because Article 226 has already conferred its power of High Court. High Court அதுக்கு முன்னாடி பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹை கோர்ட்டுக்கு அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க, பாராளுமன்ற பவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஹை கோர்ட்டுக்கு 226 உயர் நீதிமன்றம். ஷரத்து 226 முதலே சொல்லிக்க உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாங்க. வேற நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும்னா பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றுனா வேற நீதிமன்றத்துக்கு மாறி. The right to move to Supreme Court shall not be suspended except as otherwise providing for by the Constitution. Constitutionல ஏதாவது ப்ரொவிஷன் இருந்தாலுடைய இந்த அடிப்படை உரிமைகளை யாரும் மறுக்க முடியாது, ரிட்ஸை யாரும் மறுக்க முடியாது. President can suspend the right move or to any court for enforcement of fundamental right during national emergency. National emergency வந்தால் தவிர மற்ற நேரங்களில் எந்த அடிப்படை உரிமையும் பாதிக்கப்படாது. தேசிய அவசர நிலையில் மட்டும் என்ன பண்ண முடியும், அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும், நிறுத்தி வைக்கப்படும். பாதிக்கப்படும் கூட இல்லை, நிறுத்தி வைக்கப்படும். ஓகேவா? அது ஜெர்மன் இருந்து கனடான்னு நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? எழுதிக்கலாம். இன்னொரு முறை சொல்லணுமா அப்துல் ரகுமான்? சொல்லுங்க சார். ஆர்டிகல் 32 தான் வந்து இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு பரிகாரம் காணும் உரிமை. ஓகேவா? அதை வந்து கான்ஸ்டியூஷனே சுப்ரீம் கோர்ட் தான் கேரண்டி கொடுத்துருக்குது. ஆர்டிகல் 32 பிரகாரம் நீ அடிப்படை உரிமை பறி போனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும், ஏன் இந்த அடிப்படை உரிமை பறி போச்சு சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணும். ஆர்டரோ ரிட்டோ இந்த டைரக்ஷனோ இஷ்யூ பண்ணும் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்லிமெண்ட் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு மட்டும் இல்லை, வேற ஒரு கோர்ட்டுக்கு கூட இந்த அதிகாரத்தை வந்து மாற்றி அமைக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு மாற்றி அமைக்கலாம் இந்த அதிகாரத்தை, இந்த ரிட் அதிகாரத்தை. ஓகேவா? இதில் வந்து இனி அதர் கோர்ட்டு ஹை கோர்ட்டை சாராது. ஓகேவா? ஏன்னா ஹை கோர்ட்டுக்கு முதல்ல கொடுத்தாச்சு பவர்ஸ். எப்போ? ஆர்டிகல் 226 பிரகாரம் ஹை கோர்ட்டு பவர் கொடுத்தாச்சு. ஓகேவா? சில நேரங்கள் மட்டுமே அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கப்படும். எப்போ? தேசிய அவசர நிலை வந்தால் மாதிரி தான் நிறுத்தி வைக்கப்படும். மற்ற நேரங்கள் அடிப்படை உரிமைகள் ஒருபோதும் பாதிப்படையாது. அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான பணி யாருக்கு உண்டு? யாருக்கு உண்டு? உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த அடிப்படையான உரிமை உண்டு. அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்போ அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிற மிக முக்கியமான மேட்ரு யாருக்கு? உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. அதுதான் ஷரத்து 32. அதே மாதிரி ஷரத்து 226 உயர் நீதிமன்றத்துக்கு உண்டு. ஓகேவா? 2 ஆர்டிக்கிளும் முக்கியமானது. என்ன போ டவுன்லோட் போயா? பங்காரத்தில் இருக்குது, போகிற வழி தான். உன ஏகேடி ஸ்கூலா? அங்கே தான் போடுவோம். இப்போதான் பிரிண்ட் கொடுக்க வேணாம், அது பிடிஎஃபாக சேவ் பண்ணிடுவோம். நீங்கள் முதல்ல பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ பிரிண்ட் கொடுக்காதீங்கப்பா. பிரிண்ட்டை வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கரெக்டாக இருக்கும், தெரியுங்களா? ஏன்னா அதுக்குள்ள அழுக்காகிடும், அவங்களுக்கு ஃபோட்டோ தெரியாமல் போச்சுன்னா அவ்வளோதான். அதான் இப்போ பிரிண்ட் அவுட் போட்டுறாது, சேவ் பண்ணி டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சார் ஆர்டிகல் 226 இன்னொரு தடவை சொல்றீங்களா சார்? சார் அப்ப 228ங்கிறது கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா சார்?
இன்ஷால்லா சார். சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ண போறேன் சார். அதனால கண்டிப்பா சார். ஓகே சார். சார் அங்க மேல ஆர்டிகல் 32 கீழே எழுதிருக்கீங்களா? அது என்ன சார்? சார் ஆர்டிகல் காரம். எஸ் சார். சார் அது 32 நான் 72 போட்டு வச்சிருக்கேன். அதான் டவுட்டாவே இருந்தது கேட்கலான்ட்டு அவங்க தம்பி கேட்டாரு. சார் 10th ஃபுல்லா எப்ப சார் சொன்னீங்க? வெள்ளிக்கிழமை என்ன சார் சொன்னீங்க? ப்ரீ மாடல் டெஸ்ட்னா நீங்க நடத்துனது எல்லாமேவா சார்? இல்ல சார், தமிழ்ல இருந்து எல்லா சப்ஜெக்ட்டுமா? சார் அது முடிச்சுட்டு அப்பவே கிளாஸ் இதாயிருமா சார்?
சார் இப்போது பரவாயில்ல, நோன்பு வச்சுக்கிட்டே பேசியிருக்கிறீங்க.